வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டம் பவானி பக்கத்தில் இருக்க அந்தியூருக்கு தான் வந்திருக்கோம். அங்கே குருசாமி கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம். பண்டிகையில் செம கூட்டங்க. ஃபெஸ்டிவலில் எந்த பக்கம் திரும்பினாலும் ஏகப்பட்ட கூட்டம், மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கோவிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ளே கிரவுண்ட் மாதிரி இருக்குது, ஒரு கிரவுண்ட். அந்த கிரவுண்டில் 2 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த ராட்டினம், தூரி, ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுறது, பெரியவங்க விளையாடுறது எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் போட்டிருக்கிறாங்க. திரும்புகிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து விளையாட்டு இதுதான் போட்டிருக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. குழந்தைங்களுக்கு செம என்ஜாய்மெண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்கும். நீங்கள் இயர்லியாகவே வந்துடுங்க. காலையிலேயே இயர்லியாக வந்துட்டிங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் போகலாம். ஆஃப்டர்நூன்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நைட் ஆயிரும். எந்த ரைட்டில் ஏறலாம், எந்த ரைட்டில் ஏற வேணாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்குதுங்க. ஏன்னா அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது திரும்புகிற பக்கம்லாம். எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி கூட்டமும் அதிகமாக இருக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, பார்க்கிங் ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. பார்க் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்தால் மட்டும்தான் இந்த இடத்த நம்ம ரீச் பண்ண முடியும். ஏன்னா அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்குது. போலீஸ் முன்னாடியே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, எல்லாத்தையும் வெஹிக்கிள்ஸும் டேக்டிவேஷன் பண்ணிடுறாங்க. இந்த பிளேஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க பேக்கில். கண்டிப்பாக தண்ணி தாங்க எடுக்கும். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து வரோம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தண்ணி தாங்கலாம் எடுக்கும். இதை தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கோயில் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு விளையாண்டுட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் முடிஞ்சால் கோயிலுக்கு போயிருங்க. ஏன்னா கோயிலில் கூட்டம் இன்னுமே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு காலையிலேருந்து. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறது, ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு 1 டே தேவைப்படும். அதை நான் சொல்லிடுறேன். நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ பாப்பாவை கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ எந்த ரைட்டில் உட்காரலாம் அப்படின்ட்டு பாப்பாவை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருந்தோம். எந்த ரைட்டில் உட்காரலாம், என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சும்மா பார்த்துடலாம் அப்படின்ட்டு போயிட்டு ஒவ்வொரு ரைட்டாக செக் பண்ணிட்டு எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு அமௌண்ட்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி எல்லாம் ஓரளவுக்கு நார்மலான ஃபேராக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் போனோம். நீங்கள் கொஞ்சம் மார்னிங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்தியூர் ஃபெஸ்டிவலுக்கு தான் வந்திருக்கோம். அந்தியூர் குருநாத சாமி கோயில் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் ரொம்ப சின்னது தான். கோயிலை பற்றின வரலாறு நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மினி அம்யூஸ்மெண்ட் பார்க்குன்னே சொல்லலாம். அவ்வளோ இருக்குது, எக்கச்சக்கமான ரைட்ஸ் இருக்குது. என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன், பார்த்துக்கிட்டே வாங்க. பட் நிறைய ரைட்ஸ் இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஒரு மினி பிளாக் தண்டர்னே சொல்லலாம். ஏன்னா வாட்டர் கேம்ஸ் இல்லை, பட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராட்னம், தூரி இந்த மாதிரி கேம்ஸ் தான் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னும் 2 days தான் இந்த ஃபெஸ்டிவல் இருக்கும். சண்டே வரைக்கும் இருக்கும். வரதுனா வாங்க. பட் வந்து க்ரௌட் ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டம்தான், அதையும் யோசிச்சுக்குவாங்க. பட் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நீங்கள் மட்டும் வர மாதிரி இருந்தால் ஓகே, ஃபைன், வரலாம். பட் க்ரௌட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் அந்த மாதிரி டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌட் கம்மி. ஸோ பாப்பா லக்ஷனா ஒரு ரைடு போகணும்னு ஆசைப்பட்டா. ஸோ அதனால ஒரு ரைடு ஒன்று அனுப்பியிருக்கிறோம். எக்கச்சக்கமான கூட்டம் பாருங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் மக்கள் இருப்பாங்க இன்னைக்கு. ஆக்சுவலாக வந்து தேர் திருவிழா, இது வந்து குருசாமி கோயில் தேர் திருவிழான்னு சொல்லி பண்ணுவாங்க. நேற்றே முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை மற்றும் குதிரை சந்தை அதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. தெற்காசியாவில் மிகப்பெரிய குதிரை சந்தை வந்து இங்கே தான் நடக்குதுங்க. அந்தியூரில் தான் இந்த ஃபெஸ்டிவல் அப்போ தான் நடக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜெயின் வீல்ஸ் தான் அதிகமாக இருக்குது. 1 2 இல்லைங்க, கிட்டத்தட்ட 5 6 ஜெயின் வீல்ஸ் போட்டுருக்காங்க. திரும்புகிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் வீல்ஸ் தான். அங்கே 2 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த சைடில் 2, இங்கே 2. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெயின் வீல்ஸ் தான். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்க.
ஒரு ரைடு முடிஞ்சு இப்போ அடுத்த ரைடுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க எங்களோட பாப்பா. ஸோ அடுத்து எந்த ரைட்ல போலாங்கிறத பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம் எந்த ரைட் போகலாம் அப்படின்றத. நீங்களும் கூட டிராவல் பண்ணுங்க, பார்க்கலாம் அடுத்த ரைடு எது. உங்களுக்கு எதாவது ஃப்ரூட்ஸ்லாம் வேணும்னா முன்னாடியே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே இந்த ராட்னா இதெல்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் த ரேட்டில் விற்கிறாங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்கினீங்கன்னா ரேட் கம்மி, இங்கெல்லாம் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு ஓவராக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பு வாட்டர்மெலன் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் முன்னாடி கொஞ்சம் கோயிலுக்கு முன்னாடியே வாங்கினீங்கன்னா ஒரு 10 rupees தான் ஒரு கப்பு. பட் இந்த ராட்னா இந்த இதுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பாப்பா ரெடி ஆகிட்டா. எந்த ரைடு பார்த்தீங்கன்னாலும் 50 இல்லைன்னா 60 அந்த ரேஞ்சு தான் இருக்குது. எதுல சின்ன ரைடுனாலும் சரி பெரிய ரைடுனாலும் சரி எதுனாலுமே 50 தான் உங்களுக்கு. கம்மி எதுவும் இல்லை, எல்லாமே கொஞ்சம் அந்த அமௌண்ட்ல தான் போயிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா நான் ஒரு ராட்டத்துக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறேன். போட்டோஸ் எடுக்கிறதுக்குலாம் இது ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமா எஸ்பெஷல் நைட் டைம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நைட் ஒரு 6 o'clock மேல வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். இப்பயே பாத்தீங்கன்னா லைட்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க. ஸோ நல்லா கலர்ஃபுல்லா தான் இருந்துகிட்டு இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அடுத்து ஒரு பைக் ரைட் போகணும்னு ஆசைப்பட்டா பாப்பா, அதனால அதுல ஏற்றி விட்டாச்சு. இங்க அதே மாதிரி ஒரு கார் ரைடு. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான். நல்ல என்டர்டைன்மெண்ட், குழந்தைங்களுக்கா இருக்கட்டும் நமக்கா இருக்கட்டும், ஃபுல்லா ரைட்ஸ் தான். பாட்டில வந்திருக்கிறோம். இங்க ஒருத்தர் நம்ம பேட்டி எடுக்கலாம். பாட்டில ஆனா இங்க ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்கிறேங்க. சூப்பரா இருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான விளையாடுறதுக்கு உண்டானது எல்லாமே பயங்கரமா இருக்கும். எல்லாமே இருக்கும். ஃபேமிலியோட வந்திருக்கோம். தம்பி ஒய்ஃபு சூப்பரா இருக்கும். எல்லாமே பயங்கரமா இருக்கும். எல்லாமே இருக்கு. நம்மளது 4 குதிரை வந்திருக்குதுங்க. திருப்பூர் நல்லூர் ரத்னா கார்த்தி அவரோடது, அப்போ நல்லூர் அப்புக்குட்டி கவுண்டர் சொல்லுவோம் பிரபு அவரோடது, எல்லாமே ஒரு 6-7 குதிரை கொண்டு வந்திருக்கோம். வியாபாரத்துக்கும் இருக்குது. பயங்கரமா பண்றோம். வருஷம் அந்த காலையில நாங்க ஒரு 5 நாள் இருப்போங்க. இங்க 5 நாள் இருப்போம். கம்பல்சரி நைட் ஃபுல்லா இங்கதான் ஸ்டே. செமையா இருக்கும். எங்க குதிரை சந்தை இருக்கு செட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு C5 B6 C5 D6 2 செட் இருக்குதுங்க. பின்னாடி இருக்கு. ஆமாங்க, பின்னால இருக்கு. பின்னாடி ஆமாங்க. சூப்பரா இருக்கு. மக்கள் என்ன எத்தனை நாள் இருக்குங்க? ஆனா இன்னொரு 3 நாளைக்கு இருக்குங்க. சூப்பரா இருக்கும். எல்லாரும் கம்பல்சரி வரலாம். ஜாலியா இருக்கும். இன்னும் 3 நாள் தான் பண்டிகை இருக்கும். கண்டிப்பா வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்தியூர் குதிரை சந்தை. இங்கே வந்து இந்த வருஷம் தான் குதிரை சந்தை வந்து நடக்கும். பண்டிகைப்போ போடுவாங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபா மதிப்பு உள்ள குதிரை வரைக்கும் கூட இங்கே சேல் ஆகியிருக்கு. எல்லா ஹார்ஸும் ஒவ்வொரு ஸ்டால் போட்டு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. குதிரைகள் காலையில் வந்தீங்கன்னா குதிரையில டான்ஸ், நடனமாடும் குதிரை அந்த மாதிரிலாம் கூட இருக்கு. ஷோஸ்லாம் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு குதிரையை பார்க்கலாம். அந்த ரைட்ஸுக்கெலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை சந்தை போட்டிருக்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குதிரைகள் நிறையா வச்சுருக்காங்க. ரேக்லா ரேஸுக்கு பயன்படுத்தின ரேக்லா வண்டிகள்லாம் இங்கே வச்சுருக்கிறாங்க. நிறைய குதிரைகள் இருக்குது. எல்லாமே இந்த ரேஸுக்கு பயன்படுத்துகிற குதிரைகள், போட்டிக்கு பயன்படுத்துகிற குதிரைகள் தான் முக்கியமாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. சேலுக்கும் வைக்கிறாங்க. யாரும் சேலுக்கு வாங்குறவங்களும் வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொரு குதிரையும் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கேயே லாடம் கட்டுறதும், ஒரு சிலர் உட்காந்து குதிரைக்கு லாடம் கட்டுறதும், அது மாதிரி விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா வகையான குதிரைகளும் இருக்குது. கேரளாவில் இருந்தெல்லாம் கூட குதிரைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இங்கே அந்த குருநாத சுவாமி வந்து ஒரு குச்சி ஒன்று வச்சுருந்ததாகவும், அந்த குச்சி எடுத்துகிட்டு தான் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறதாகவும் ஒரு ஐதீகம் இருந்தது.
அந்த குச்சியில் வந்து ஒரு புள்ளிகள் வச்சு ஒரு டிசைன் மாதிரி ஒரு ஓலைச்சுவடி டிசைன் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த குச்சிகள் இங்கே விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் அந்த குச்சி வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சா எந்த ஒரு கெட்டதும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நிலவுது. அதை நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி ஜாட்டை குதிரைக்கு அந்த குதிரையை அடிக்கிறதுக்கு அந்த இது யூஸ் பண்ணுவாங்களா, ஒரு ஜாட்டை மாதிரி இருக்கும்ல சும்மா குதிரை வண்டி ஓட்டுறதுக்கு, அந்த ஜாட்டைகளை நிறையா பேர் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் வாங்கிட்டு நிறைய பேர் போகிறாங்க. அதாவது அந்த குருநாத சாமி வந்து வேட்டைக்கு போகும்போது அந்த ஜாட்டை, குதிரை, இந்த கோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் அதெல்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க. மக்கள் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. இந்த சைட் திரும்புகிற பக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பக்கம் எல்லாமே வந்து குதிரைகள் தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிருச்சு. அதனால் எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர சகதி தான் இருக்குது. ஹார்ஸ் ரைடுக்கு பாப்பா போகலான்ட்டு ரெடி ஆகிட்டா. ஹார்ஸ் ரைடு வந்து 50. சும்மா ஒரு ஷார்ட் ரைட் தான். அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். ஹார்ஸ் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எண்ட்லேருந்து சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் மட்டும் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி. நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா உட்கார வச்சு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் எடுத்துக்கலாம். 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. சும்மா முக்க வரைக்கும் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு கூப்பிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? மேலே போனியா ஹார்ஸில்? ஆமாம் சொல்லு. குருநாத சாமி கோயில் வரலாறு பற்றி பார்த்தலான்னு சொன்னேன். அதை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். குருநாத சாமி கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கல் வச்சு தான் வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சிதம்பரத்தில் வந்து ஒரு பூசாரி வந்து அந்த 3 கல்களையும் வைத்து வழிபட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து நவாப் தான் அங்கே ஆட்சி பண்ணியிருக்காரு. நவாப் வந்து அந்த பூசாரியோட மகளை பெண் கேட்டு போயிருந்தப்போ பூசாரி வந்து கொடுக்க மாற்றிருக்காரு. அதனால் நவாப் கோபம் அடைந்து பூசாரி மற்றும் அவர் குடும்பத்தை வந்து முடிச்சு விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் வந்து அதுக்கு பயந்து என்ன பண்ணிட்டாருன்னா, பூசாரியும் அவரோட மகள் குடும்பம்லாம் சேர்ந்து அந்த ஊரை விட்டு காலி பண்ணி கிளம்பியிருக்கிறாங்க. அந்த 3 கல்களையும் தூக்கிட்டு கிளம்பியிருக்கிறாரு. பாதி தூரம் போனதுக்கப்புறம் அந்த கல்லினுடைய சுமை தாங்க முடியாமல் அதை வந்து ஆற்றுல போட்டுறாரு. அந்த ஆற்றுல போட்ட கற்கள் என்ன பண்ண திரும்ப வந்து பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா பக்கம் வந்திருக்கு. வந்திருக்கப்ப அங்கே ஒரு பூசாரியோட வீட்டில் கூடையில் அந்த கற்கள் வந்து திடீர்னு தானாகவே தோன்றி வந்திருந்ததாக ஒரு ஐதீகம். அவர் அதுக்கப்புறம் அந்த கற்களை வச்சு மைசூரோட கட்டுப்பாட்டில் இப்போ இருந்த ஸ்பாட் வந்து அந்த கோயில் இருந்திருக்குது. அவர்கிட்ட சொல்லி இந்த கோயில் கட்டி கொடுக்க சொல்லியிருக்காரு. அவரும் கட்டி கொடுத்துருக்கிறாரு. அதுதான் இந்த கோயிலோட வரலாறு. சிவனாகவும் அந்த 3 கற்கள் வந்து சிவனாகவும் முருகராகவும் பெருமாளாகவும் பார்க்கப்படுது. அதை வைத்து இங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க இந்த கோயிலை பற்றிய வரலாறு. வருஷம் ஆடி மாதம் வந்து இந்த கோயில் பண்டிகை போடுவாங்க. ஒரு வாரம் டு 10 நாள் நடக்கும். இதில் வந்து தேர் திருவிழாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நடக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டுச்சந்தை மற்றும் குதிரை சந்தை வந்து வெகு சிறப்பாக ஒரு 2-3 நாட்கள் நடக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதியோட முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி யாராவது விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒருத்தான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் ஸ்பாட்டாக தான் இருக்குது. திரும்ப நாங்கள் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய 2 பக்கமும் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு அந்த கேம்ஸ்லலாம் எல்லாம் விளையாண்டுட்டு அப்படியே வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம். பொறுமையாக ஒவ்வொரு கடையிலையும் பார்த்து பேசி நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் பார்கெயின் பண்ணுற ஸ்கில் இருந்தால் நீங்கள் பார்கெயின் பண்ணி கம்மி விலைக்கே வாங்கலாம். பார்கெயின் பண்ணுற ஸ்கில் இல்லைன்னா அவங்க சொல்கிற ரேட்டில் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த திருவிழா வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏகப்பட்ட மக்கள் ஒரே இடத்துல கூடியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டும் அந்த ஊர் காவல்துறை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். எல்லாமே ப்ராப்பராக இருந்தது. வழக்கம் போல் கணவன்மார்களின் ஒரு முக்கியமான வேலையாக பர்ச்சேஸ் பண்ண சாமான்கள் ஹேண்ட்பேக்கில் தூக்க நம்மளை விட்டுட்டாங்க. அதை தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து நம்ம பைக் பார்க் பண்ண இடம் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தோம்.
ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம பைக்கெல்லாம் காருலாம் பார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நடந்து போகிறவங்க மட்டும்தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். வெஹிக்கிள்ஸ் எதுவும் உள்ள அலோவ் பண்ணல. நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம பார்க்கிங் டு அந்த விளையாடுற ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். சாமி பார்க்கணுன்னா ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை அந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த நடக்கிறது ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது. கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். பட் வந்து டவர் கிடைக்க மாட்டேங்குது அங்கே. யாரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் திரும்ப தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஃபேமிலியாக போனீங்கன்னா எல்லாம் ஒருத்தர் கை பிடிச்சி கரெக்டாக கூப்பிட்டு போயிருங்க. விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி நான் கூப்பிட்டுக்கிறேன் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கண்டிப்பாக அது கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ். அங்கே அந்த அளவுக்கு டவர்லாம் இல்லை. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.